கரண்ட் கட்டானா கூட பீஸ் கேரியரை திமுககாரன் கூட்டிகிட்டு போட்டாங்க. இப்போ நாங்கள் களத்தில் வந்துட்டால் நாங்கள் தூண்டி விட்டோம்மா. இதை நாங்கள் கேட்டோம்னு வச்சுக்க, நாங்கள் தான் அதுக்கு காரணம்மா. எங்கடா காங்கிரஸ் கட்சி காணா போடுமோனா அவன் பயந்துக்கிட்டு ராகுல் காந்தி அந்த ஆள் ஓடி போய் சம்மந்தமே இல்லாமல் அந்த ஆள் ஓடி ஆதரவு கொடுத்துட்டு 2 அடி வாங்கிட்டு நீ எங்கள் பார்லிமெண்ட்டை முடக்க முடியாதா? கரப்பாம்பூச்சி உள்ளே வந்துருச்சுன்னு வண்டு முருகன் போய் குறுக்க வாதாடுறாரு. எங்களுக்கு டெல்லியிலாம் அமித்ஷா பிரச்சனை, தாவேகாரனுக்கு திரிஷா பிரச்சனை. சனம் செட்டியை விட்டு ஏன் அங்கே வந்து ஓம்புகளை பாடணும்? ஏன் அவன் மைக்கு பிடுங்கினதில் என்ன தப்பு? நடிகர் விஜயோட படத்தை இப்போதுதான் முதல்வர் விஜயின் படத்தை பார்த்து விட்டு வந்தேன்னு சொன்னால் அப்படியே போய் மண்ணு சொல் தின்னுட்டு மலக்கப்படுத்துட்டு வருது. செக்ரட்டேரியட்டில் விட்டுட்டு அன்றைக்கி சினிமாவை போன அத்தனை அதிகாரியும் சஸ்பெண்ட் பண்ணணும். துணிச்சல் தூய சக்தி விஜய்க்கு இருக்கா? இது நியாயமா இல்லை? நீ சொல்லு. ஏன் விட்டு வரி பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்க? சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திப்பவர் திமுக சட்டத்துறை இணை செயலாளர் திரு சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். இன்று டெல்லியில் மிகப்பெரிய அளவுக்கு சிஜேபியினர் மாணவர்கள் இணைந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் கைவிடுவதாக இல்லை. ஆனால் இது தமிழ்நாட்டில் இருந்து பார்க்கிற போது தமிழ்நாட்டில் வேறு ஒரு கோரிக்கை, அங்கே நீட் தேர்வை சீர்படுத்தணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை. ஆனால் இங்கே நீட் தேர்வு வேண்டாம் அப்படின்ற ஒரு கோரிக்கை தமிழ்நாட்டிலிருந்து எழுப்பப்படுது. இதில் சிபிஐ அலுவலகம் பாலன் நிலத்தில் நடைபெறக்கூடிய போராட்டம், மாணவர்கள் தன்னெழுச்சியாக வந்து போராடுறாங்க. அதில் திமுகவினர் போய் கலந்துக்கிட்டு அதை வந்து ஹைஜாக் பண்ண பார்க்குறாங்க. அது முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக சித்தரிக்க முயற்சி பண்ணுறாங்க. தாவைக்க அரசுக்கு எதிராக அதை வந்து பேசணும்னு நினைக்கிறாங்க, திருச்சி விடுறாங்க அப்படின்றத அமைச்சர்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு புரிதல் இருக்கா? இந்த நீட்னா என்னன்னு தெரியுமா அவங்களுக்கு? இவங்கெல்லாம் என்னைக்கு அரசியல்வாதி? நீட் வரும் போதெல்லாம் இவங்கெல்லாம் பிளாக்ல டிக்கெட் எடுத்து தெரிஞ்சாங்க. சொல்கிறேன், நான் சீரியஸாக சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா நீங்கள் எனக்கு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எந்த சேனலு யார் சேனல்னு கூட எனக்கு தெரியாது. புரியுதா இல்லையா? கேட்டின்னு கேட்டீங்க, ஜனநாயகம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இந்த நீட்டு பிரச்சனை வரும்போதெல்லாம் இவங்க யாராவது இந்த மந்திரி சபையில் அரசியல்வாதியாக இருந்தாங்களா? எக்ஸப்ட் செங்கோட்டையனை தவிர. நடிகர் விஜயா போய் ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருந்தார். புரியுதா இல்லையா? வேறு அங்கே இருக்கிற மந்திரி சபையில் ஒருத்தருக்காவது நீட்டுன்னா என்னன்னு தெரியுமா? எதுவுமே தெரியாது. அரண்டவங்கன்னுக்கு இருண்டதெல்லாம் பெய்யுமா? அந்த மாதிரி இவங்களை வச்சு இந்த அரசாங்கத்தை கம்பேர் பண்ணியெல்லாம் நீட்டுக்கு ஒரு புரிதல் கொடுக்கலாம்னு நினைச்சா முடியாது. திமுக ஏமாத்தல, அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்காக வந்து நாங்க நீட் தேர்வை இல்லாம பண்ணுவோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா 5 வருஷம் என்ன பண்ணாங்க அப்படின்ற கேள்வி எழுப்பப்படுதுல. நான் இப்ப அதுக்கு தான் சொன்னேன், இந்த கேள்வி கேட்கிற தகுதி உனக்கு இருக்கும், எனக்கு இருக்கும். இந்த அரசியல்வாதி இவங்களுக்கு கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் நீட்டு வந்த காலத்தில் எங்கே போனாங்க? இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, நீட்டுக்காக இன்னைக்கு போராடுறவனுக்கு இடம் கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவன் இந்த அரசாங்கம். ஆனால் அன்னைக்கு அமைச்சராக இருந்தவர் உதயநிதி ஸ்டாலின் நீட்டுக்கு முதல் கையெழுத்தே நான் வந்தோன்னே போட்டு நீட்டை ரத்து பண்ணுவோன்னு சொன்னார். சொன்ன மாதிரி வந்தார், முதல் கையெழுத்து போட வச்சார். நீட்டு ரத்துன்னு கையெழுத்து போட்டு மசோதா பாஸ் பண்ணோம். உடனே ஆளுநருக்கு அனுப்பணும். அது பெரிய புதக்குழின்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் ராகுல் காந்தியை பிரைம் மினிஸ்டர் ஆக்கிட்டு அங்கே நீட்டுக்கு ரத்து கொடுத்துருவோன்னு நினச்சோம். அசம்பிளியில், ஹவுஸில். கடைசியில் அது பஞ்சாயத்து போர்டுக்கு கூட தலைவராகிறதுக்கு தகுதி இல்லைன்னு எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரியும். புரியாதுன்னு. அதனால் அந்த ரூலும் அவுட் ஆகிடுச்சு. நாங்கள் போராடுறத நிறுத்தினோமா? நாங்கள் தெளிவாக போராடணும். அவர் மந்திரியை இருக்கும்போதே மந்திரி சபையை ரோட்டில் உட்காந்து போராடிச்சு. உண்ணாவிரதம் இருந்தாங்கல்ல, ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்கல்ல. ஒரு மந்திரி ரோட்டில் வந்து உட்காந்து போராடினது நீட்டுக்காக போன பீரியடு. இந்த பீரியடில் மாணவர்கள் போராட்டத்தை கூட இவனுங்க ஆட்சியாளர்கள் போராடுறதுக்கு உங்களுக்கு இடமாடா கிடைக்கலன்னு எல்லாத்தையும் தூக்கி உள்ளே ஏற்றுறானுங்க. அறவழி போராட்டத்துக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறோன்றாங்க. இப்போ அறவழி போராட்டம் நடத்தாமல் நாங்கள் எப்படி அரை நிர்வாண போராட்டமாக நடத்தணும்? நான் உங்களே கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. அரைவழி போராட்டம்னா என்ன? அறவழி என்ன வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு போராடுறதா? வெளியில் வந்தாலே சார் குரல் எழுப்பணும். இப்போ எது கம்யூனிஸ்ட் ஆஃபீஸில் எல்லாம் வெளியில் உட்காந்துருக்கோம். அதை போய் திமுக ஆக்குபேட் பண்ண கம்யூனிஸ்ட்காரங்களுக்கு இடம் தான் கொடுக்க முடியும். புரியுதா? எந்த கம்யூனிஸ்டும் இந்திய கண்ட்ரோலில் இல்லை, அவங்க ரஷ்யா கண்ட்ரோலில் இருப்பாங்க. இடம் கொடுத்தாங்க. என்ன புரிதலோடு அவங்களுக்கு இடம் கொடுத்தோம்?
என்ன புரிதலோட நாங்களாம் உள்ளே போனோம். இன்னைக்கு தமிழ்நாடு என்ன புரிதலோட நீட்டுக்காக போராடுது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? டெல்லியில் அவங்க போராடுறது இந்த நீட்டுக்கு இன்னும் பெரிய ஆபத்தை நமக்கு கொடுக்குற மாதிரி தான் அது. அதாவது நீட்டை நாங்கள் ஒட்டு மொத்தமாக நீட்டே ரத்து பண்ணுன்றோம் இல்லையா? தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுன்றோம். எங்களுக்கு எக்ஸம்ஷன் கொடு, எங்களை விலக்கிடு, எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு விலக்கு கொடுத்துரு. நாங்கள் இதான் சொல்கிறோம். நாங்கள் மெடிக்கல் காலேஜ் கட்டுறோம், நாங்கள் எங்கள் தனியார் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் இருக்குது, எங்கள் பசங்களோட படிப்பு இருக்குது, எங்கள் கல்ச்சர் சுச்சுவேஷன் இருக்குது. ஒன்றையை விட நார்த்தை விட நாங்கள் எல்லாத்துலேயும் உச்சத்துக்கு வந்திருக்கோம். எங்கள் மாணவர்கள் தான் உனக்கு வைத்தியம் பண்ணி வேறு எங்கேயாவது ஆப்ரேஷன் பண்ணதெல்லாம் எங்கள் ஆளுங்க. அப்படியெல்லாம் இருக்கிறச்சே நீட்டு வந்து நாங்கள் இன்னைக்கு நேற்று எதுக்கலை. நீட்டில் எங்களுக்கு விலக்கு கொடுத்துரு, இல்லை நீட்டை ரத்து பண்ணு, எங்களுக்கு அது ஒத்து வராதுன்னு சொல்லிட்டோம். டெல்லி என்ன சொல்கிறான்னு தெரியுமா? நீட்டு அதில் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் அந்த பிரச்சனையை கையில் எடுத்து, அதுவும் யார் போராடுறா தெரியுமா? அவன் கரப்பாம்பூச்சின்னு ஒரு கம்பெனி, கரப்பாம்பூச்சின்னு ஒரு பார்ட்டி. அவங்க திடீர்னு எங்கேருந்து வராங்கன்னு தெரியல, ஈசல் மாதிரி உள்ளே வராங்க, போராடுறாங்க, வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ வந்து தர்மேந்திரன் அந்த மந்திரியை வந்து ராஜினாமா பண்ண சொல்லுன்றாரு. ராஜினாமா பண்ணிட்டு இன்னைக்கு பேப்பர் லீக் வந்து இந்தியா முழுமைக்கும் பேசப்படுது அப்படின்னா அது கரப்பாம்பூச்சி ஜனதா கட்சியினுடைய விளைவு தான். அது அவங்க உங்களுக்கு தெரியுமா? நீட்டு 5 வருஷமா பேசப்பட்டதுக்கு காரணம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு மனிதன். யார் இந்த நீட்டை பத்தி பேசுவீங்க? தொடர்ந்து நீட்டை பத்தி பேசுற ஒரே கட்சி திமுக, அந்த தலைவர் மு.க. ஸ்டாலின். நீங்க பேசுறீங்க சார், தீர்வு தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க போராடிட்டு இருக்கோம். டெல்லியில பார்லிமெண்ட்ல எங்க எம்பி 30 பேரும் போராடிட்டு தான் இருக்கோம். பார்க்க போனா கூட மனு கொடுத்தோம். சரி, ஒத்து வராது, எங்களுக்கு ஒத்து வராது, விட்டுட்டேன், முடிஞ்சு போச்சு, விட்டுரு. நாங்கள் போராட்டத்தை தொடர்றோம், சட்ட ரீதியாக அதை வாங்கிடுவோம், போராடுறோம். ஒரு நீட்டுக்கு அதே உங்கள் ஆளுங்களையே நீட்டு கோச்சிங் சென்டர் அவ்வளோ நடத்துறீங்க. அந்த கோச்சிங் சென்டருக்கு இந்த நீட் கொஸ்டினை லீக் பண்ணி அதை கொடுக்குறவனே உங்களால் தான். நீட்டு கோச்சிங் சென்டர் நடத்துறது பிஜேபிப்பா, அதிகம் பேர். இந்த கொஸ்டின் கவர்மெண்ட்டும் உங்களுது. இந்த கொஸ்டினை நீங்கள் லீக் பண்ணுறதும் உங்கள் ஆளுங்க தான் லீக் பண்ணுறான், கொடுக்குறதும் நீங்கள் நடத்துகிற இன்ஸ்டிடியூஷன் தான் போகுது. இதுக்கு லீக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்ஸ்டிடியூஷன் நடத்துகிறவன், நீட் அகாடமி நடத்துகிறவன் ஒரு 2 கோடி ரூபா கொடுத்துட்டு கொஸ்டினை வாங்கிடுறான். இங்கே படிக்கிறவங்கள்ட்ட ஒரு 10 கோடிக்கு அதை வித்துடுறான் 2 நாளைக்கு முன்னால். எல்லாரும் மார்க் வாங்கிட்டு ஓடிடுறான். இங்கே முறையாக படிச்சுட்டு வர அப்பாவி பிள்ளைங்க பாவம், பாதி பேர் பயத்தில் செத்தான், மீதி பேர் இந்த கொஸ்டின் லீக்குன்னோட மிச்சம் இருந்த பலன் செத்தான். இதுதான் அந்த நீட்டோட இன்னைக்கு இருக்க சாராம்சம். அது நாங்கள் போராடுறோம், சட்ட ரீதி எதுக்குறோம், எல்லாம் பண்ணுறோம், குரல் கொடுக்குறோம். அப்புறம் நீ நீட்டு ஒழிகன்னு எங்கேயாவது சுடுகாட்டில் நின்றுட்டு 2 பேர் கத்தினா கூட நாங்கள் அங்கே போய் ஆதரவு கொடுப்போம். அது எங்கள் கொள்கை பாலிசி. அது நாங்கள் அதில் தெளிவாக இருக்கோம். இந்த ஆட்சியாளர்களோட பாலிசி என்ன? இப்போ இவங்க என்ன நீட்டுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா? எதுக்கு? எங்களுக்கும் ஒரு காலம் வரும், அந்த காலத்துல நாங்க வந்து நீட்டை தடை செய்வதற்கான வேலையில இறங்குவோம். இப்போ அதுக்கான பாசிபிலிட்டி இல்லை, பார்லிமெண்ட்ல வந்து நமக்கான ஆதரவு கிடையாதுன்னு தானே அவங்க சொல்றாங்க. அதை நம்ம பார்த்துக்குவோம், நான் அது வேணான்னு சொல்ல. இப்போ ஒரு 150 முறை இந்த கொஸ்டின் லீக் ஆனதுனால குறைஞ்ச ஒரு 500 பேர் இதில் செத்துருப்பாங்க. இது தடுக்கிறதுக்கு ஒரு கரப்பாம்பூச்சி அமைப்பு வந்துருச்சு. எங்கடா காங்கிரஸ் கட்சி காணா போடுங்கன்னா அவன் பயந்துக்கிட்டு ராகுல் காந்தி அந்த ஆள் ஓடி போய் சம்மந்தமே இல்லாமல் அந்த ஆள் ஓடி ஆதரவு கொடுத்துட்டு 2 அடி வாங்கிட்டு தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக அவர் படத்தை போட்டு ஒட்டிடுறானுங்க. ஏன் இந்த அறிவு ராகுல் காந்திக்கு இல்லையா? காங்கிரஸ் கிடையாதா? இந்தியாவுக்கு எதிர்கட்சி யாரு? நான் கேட்டேன், நீ பதில் சொல்ல மாட்டியா? இந்தியாவுக்கு எதிர்கட்சி யாரு? தலைவர் யாருப்பா? ராகுல் காந்தி தானே. உனக்கு எங்க போச்சு அறிவு? நீ இல்லப்பா தன்னெழுச்சியா வந்து ஒரு போராட்டம் நடத்தி, தொடர் போராட்டம் நடத்தி தமிழ்நாட்டுக்கு ஒரு விலக்கு வாங்கி கொடுக்கறது உன்னால முடியாதா? நீ எங்க பார்லிமெண்ட்டை முடக்க முடியாதா? கரப்பாம்பூச்சி உள்ள வந்துருச்சுன்னு வண்டு முருகன் போய் குறுக்க வாதாடுறாரு. என்ன அர்த்தம்? காங்கிரஸ் இருப்பை காட்டிக்கிறதுக்காக நடிக்கிறான். அவங்களுக்கு அவங்களால எதுவும் பண்ண முடியாது சார். இந்த நீட்டுக்கு 7.5 சனியை அவங்கள்ட்ட இருந்து ஆரம்பிச்சது. ஆனா அவங்களதான் நீங்க நம்புனீங்க. இப்ப நாங்க நம்பினோம், நாங்க கொடுத்தோம்.
திரும்பி எங்களை ரோட்டில் விட்டாங்க. நாங்கள் அவங்கள அட்ரஸே இல்லாமல் ஆக்கிட்டோம். இப்போ என்ன காங்கிரஸ் இங்கே வளர்ந்து வந்துச்சா? காங்கிரஸை பற்றி ஏதாவது தெரியுமா? இப்போ ஒரிஜினல் காங்கிரஸ் எவனோ உயிரோடு இருக்கானா? சொல்லுங்கள், யார் இருக்கா? எங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது. நீ எங்களுக்கு துரோகம் பண்ணல, இந்தியாவுக்கு துரோகம் பண்ண. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆளுங்கட்சியாக இருக்கிற மோடி அமெரிக்கா ட்ரம்ப் கண்ட்ரோலில் இருக்கார். எண்ணெய் வாங்குறதுனா கூட ட்ரம்ப் உத்தரவு போட்டால் தான் வாங்குறாரு. சிலிண்டர் வாங்குறதுனா கூட ட்ரம்ப் உத்தரவு போட்டால் தான் வாங்குறாரு. இதெல்லாம் நடக்குதா இல்லையா? மிரட்டுறானுங்களா இல்லையா நம்மளை? அப்போ ஆளுங்கட்சி மோடி அமெரிக்கா ட்ரம்ப் கண்ட்ரோலு, எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இத்தாலி கண்ட்ரோலு. இவங்க ஓய்வு எடுக்கிறதே இத்தாலியில் தான். நான் கேட்கறது உனக்கு பாஜகவினர் மாதிரி நீங்கள் பேசக்கூடாது. இங்கே பாருப்பா, நான் கேட்கறது உனக்கு நியாயமாக இருந்தால் சரின்னு சொல்லு, இல்லைன்னு நீ என்னை ஏற்று கேள்வி கேளு. இவருக்கு இத்தாலியில் போய் ஓய்வு எடுக்க, அடிக்கடி இத்தாலிக்கு போய் ஓய்வு எடுக்கிறாங்களே, இவங்களுக்கு பூர்வீகம் எது? இத்தாலி. இப்போ இத்தாலியில் தான் போய் ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க, இத்தாலியில் தான் செட்டில் ஆகிறாங்க. அன்னைக்கு கூட இந்தியாவுக்கு பிரைம் மினிஸ்டர் சோனியா ராகுல் காந்திய இத்தாலிக்காரன் சொல்றது ஆர்எஸ்எஸ் காரங்க. நீ ஏன் இப்ப திமுக ஆர்எஸ்எஸ் பார்வையிலேருந்து பார்க்குதா? நாங்கள் வந்து பிஜேபி. இன்னொன்று சொல்லிடுறேன், கம்யூனிஸ்ட் யார் கண்ட்ரோலு? அதையும் விட்டுறாது, அதுவும் தேசிய கட்சி, அது ரஷ்யா கண்ட்ரோலு. அப்படின்னா இந்தியா யார் கண்ட்ரோலு? திமுக யார் கண்ட்ரோல்ல இருக்கு? தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்ட்ரோல்ல இருக்கு. எங்க சொல்ல ஒரு கட்சி சொல்லுப்பா. தமிழ்நாடு எங்கள் நாடு, எங்கள் நாட்டுக்கு நாங்களே பேர் வச்சோம், நாங்களே எங்கள் பிள்ளைங்களை ஆளாக்கணும், நாங்களே எஜுகேஷன் பாலிசி கொடுத்தோம், நாங்களே சத்துணவு பாலிசி கொடுத்து எல்லாம் கொடுத்தோம், கிராமத்துக்கு லைட்டு போட்டோம், கிராமத்துக்கு பஸ் விட்டோம். எல்லா பேர்லேயும் கலைஞர் இருப்பார், பேரறிஞர் அண்ணா இருப்பார், பெரியார் இருப்பார், கலைஞர் இருப்பார், காமராஜையும் சேர்த்துக்கிறோம். தமிழங்கிறதுனால தான் காங்கிரஸ்காரனை சேர்க்க மாட்டோம். ஏன்னா அவர் காங்கிரஸ் இல்லைன்னு உனக்கு தெரியுமா? காமராஜை கைது பண்ணிட்டு வான்னு சொன்னது இந்திரா காந்தி. அப்போ டெல்லிக்காரன் தமிழ்நாடு காங்கிரஸ் எப்படி வச்சுருந்தானுங்க? கர்ம வீரர் காமராஜுக்கு குழி நோண்டி புதைக்கிறதுக்கு முயற்சி பண்ணவன் காங்கிரஸ்காரன் தான். புரியுதா? இதெல்லாம் வரலாறு. உள்ளே போனால் இப்போ எவனுக்கு தெரியாது. இப்போ வந்துருக்க அரசியல்வாதிக்கு எதுவும் தெரியாது. அட்டைப்படத்தில் பின்னால் வச்சுக்கிட்டு இவர் காமராஜம்மா, அதெல்லாம் விட்டுரு. நான் கேட்கறது புரிஞ்சுக்கோ. கரப்பாம்பூச்சி கட்சி இந்தியாவுக்கு 2வது இடத்த பிடிச்சிருவானோன்னு பயத்தில் ஓடி ராகுல் காந்தி உட்காந்துருக்காரு. ஸோ இங்கே யாருக்கும் அக்கறை இல்லை, அது ரூல்ட் அவுட்டு. நாங்கள் இதில் எங்களோட பங்களிப்பு டெல்லியில் போய் கூட நீட்டு ஒட்டுமொத்தமாக ரத்து பண்ணு தான் குரல் கொடுக்குறோம். தமிழ்நாட்டில் ஒன்று விலக்கு கூட இல்லை, ஒட்டுமொத்தமாக ரத்து பண்ணு குரல் கொடுக்குறோம். இவ்வளோதான். இதில் தாவேக்கா தெளிவாக கேட்குறாங்க, இங்கே பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டிய இடத்துல ஏன் சம்பந்தமே இல்லாமல் தாவேக்கா எங்க முதலமைச்சர் ஏன் வாய் திறக்கலன்னு ஏன் கேட்கணும்? இங்கே மோடி எதிர்த்து பேசுங்க, பாஜக எதிர்த்து கேள்வி கேளுங்க. நாங்கள் இப்போ தான் ஓப்பனாக சொல்கிறோம், நாங்கள் மோடியை எதிர்த்து தான் கேள்வி கேட்குறோம், பாஜக எதிர்த்து தான் கேள்வி கேட்குறோம், ஆர்எஸ் எதிர்த்து கேள்வி கேட்குறோம், 10வது காங்கிரஸ் எதிர்த்து கேள்வி கேட்குறோம், எல்லாத்தையும் எதிர்த்து கேள்வி கேட்குறோம். வேண்டான்னு சொல்ல. எல்லாம் கட்சி வச்சுருக்காங்கப்பா, ஒரு 5-6 கட்சி வச்சுருக்காங்க, எங்கள் கூட்டணியிலே இருந்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு உதாரணம் நான் உனக்காக சொல்கிறேன், நீ போடுவியா என்னன்னு எனக்கு தெரியாது, இருந்தாலும் உனக்காக சொல்கிறேன். இப்போ எங்கள் அண்ணன் திருமாவளவன் இருக்காரு, அவர் ஒரு கட்சி வச்சுருக்காரு. அவர் கட்சி அகில இந்திய கட்சியானா எனக்கு தெரியாது, மாநில கட்சி. இப்போ சமீபத்தில் அகில இந்திய கட்சியாக மாற்றினார். கர்நாடகத்தில் இருக்கார், ஆந்திராவில் இருக்கார், கேரளாவில் இருக்கார். நாளை தாண்டி போக முடியாது, ஏன்னா அதுக்கு பிறகு எங்களுக்கு ட்ரெயினுக்கு பஸ் ஏற தெரியாது, ஊற்று. இந்த 4 ஸ்டேட்லேயே கூட வச்சுக்கோ. அவர் இப்போ சமீபத்தில் காவிரி பிரச்சனைக்கு ஒன்று சொன்னார், மேகதாத்துக்கு ஒன்று சொன்னார். என்ன தெரியுமா? அவரே பேட்டி கொடுக்குறாரு, விடுதலை சிறுத்தைகள் கர்நாடக மாநிலத்தில் அவர்கள் அந்த பகுதி அந்த மக்களுக்கு ஏற்றவாறு அவர்கள் அங்கே குரல் கொடுப்பார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் தமிழக மக்களுக்கு ஏற்றபோர் குரல் கொடுப்பார்கள். ஒரே பிரச்சனை தான்பா மேகதாது, அங்கே மேலே இருக்கு, இங்கே கீழே இருக்கு. தண்ணியே விடாதான்னு அடிச்சு அவன் செத்துருவானு வல்லறான், அது வேற விஷயம். ஆனால் அதை கேட்டு தான் போராடிட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைக்கு இந்த சின்ன கட்சி கூட அவரே பேட்டி கொடுக்குறாரு. அங்கே இருக்க நிர்வாகிகள் அந்த மக்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க, இங்கே இருக்க நிர்வாகி இந்த மக்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. ரைட்டுப்பா, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டும், இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கட்டும். திருமாவளவன் எதுக்கு சப்போர்ட்டாக இருக்காரு? அவர் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்காரு? கன்னடத்துக்கா தமிழ்நாட்டுக்கா? இவரை என்ன எதில் சப்போர்ட்? ஒரு சின்ன கட்சிக்கே இப்படி இருக்குப்பா. தமிழ்நாட்டில் 10 தொகுதியில் நிற்கிற ஒரு கட்சி இப்படி தான் பாலிடிக்ஸ் பண்ணுது.
தமிழர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்போ காங்கிரஸ்காரன் எப்படி இருப்பான், கம்யூனிஸ்டுக்காரன் எப்படி இருப்பான், அப்போ பிஜேபி எப்படி இருப்பான்? இந்த எந்த புரிதலுமே இந்த தாவேக்கா கிடையாது. இப்போ இவனு எங்கே இருக்கானுங்க, இன்னும் ஊரில் இருக்கானுங்க. அவன் அங்கே முட்டி போட்டுக்கிட்டு ஜந்தர் மந்தரில் 10 பேர் செத்துக்கிட்டு இருக்கான். உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு 2 பேரும் உண்ணாவிரதம் இருக்கான். 100 பேர் போராடிக்கிட்டு இருக்கான். எந்த நேரத்தில் துப்பாக்கியால் சுடுவான்னு தெரியாது, எந்த நேரத்தில் எந்த ரவுடி உள்ளே வந்து வெட்டுவான்னு தெரியாது. அப்படி இளைஞர்கள் போராடுறான். தமிழ்நாட்டில் இளைஞர்கள்லாம் முட்டி போட்டுக்கிட்டு ஜனநாயகம் படத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்ட்டு படத்தை மறுபடியும் எப்படா பார்க்கறது, மறுபடியும் தலைவன் நடிப்பானா அப்படின்னு ரொம்ப ரொம்ப தேங்கி அமைச்சர்லாம் அழுதுகிட்டு படத்தில் உட்காந்துருக்கான். நேற்று கூட ஒரு நடிகை, துணை நடிகை, அவங்க சனம் செட்டின்ற ஒரு நபர் அங்க பால் நிலத்துக்கு போறாங்க. அங்க போய் அவங்க அந்த படம் பார்த்ததுன்னு ஒரு வாயை திறந்தாங்க, தளபதி படத்துக்கு போனேன்னு. அதுக்காக அவங்கள பேச விடாம மைக்கை பிடிங்கி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதற்கு காரணமும் வந்து திமுகவினர் தான். அங்க வந்து திமுகவினர் ஊடுருவி இருக்காங்க. மன்னிக்கிறீங்க, எங்களுக்கு எங்க இது, நாங்கள் எதோ ஜனத்தை பார்த்தோமா செட்டியை பார்த்தோமா, எங்களுக்கு என்னங்க சம்பந்தம்? அது ஜன செட்டியாக இருந்தா இல்லை, அது திரிஷாவாக இருந்தா என்ன, அமித்ஷாவாக இருந்தா என்ன? எங்களுக்கு டெல்லியிலாம் அமித்ஷா பிரச்சனை, தாவேகாரனுக்கு திரிஷா பிரச்சனை. எங்களுக்கு என்னையா பிரச்சனை? எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. நாங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கோம். நாங்கள் எங்களோட குரல் வாய்ஸு அங்கே போனோம். நாங்கள் போனோம், உனக்கு முன்கூட்டியே சொல்லிட்டேன். நீ எங்கேயாவது சுடுகாட்டில் நின்றுட்டு நீட்டு ஒழிகன்னா சூர்யா வெட்டி கொண்டாந்து வந்து அங்கே நீட்டு ஒழிகன்னு சொல்லுவோம். எங்கள் கொள்கை அது. எங்கள் தலைவர் எங்களுக்கு கொடுத்தா அனுமதி. நாங்கள் ஏன் போய் அது என்ன பேர், இது செட்டியா ரொட்டியா, சனம் செட்டியா, சனம் செட்டி மைக்கை நாங்கள் ஏன் கொடுக்குறோம்? ஏன்னா அந்த அம்மா வர சொல்லி 2 மைக்கு வேணால் சேர்த்து கொடுக்குறோம். அது எதாவது பேசிட்டு போட்டோம். என்ன பேசுனதுங்கிறது தான் பிரச்சனை. அவன் போராடுறதுக்கு இடம் கொடுக்கலன்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் ஆஃபீஸ் உள்ள உட்காந்து போராடிட்டு இருக்கான். போராடின மாணவர்களை தூக்கிட்டு போய் ரிமாண்ட் பண்ணுற, அதுக்கு அங்கே உட்காந்துருக்கோம். நீ எங்களுக்கு ஆளுங்கட்சி ஆதரவு தர வேண்டாம். ஓன் சனம் செட்டியை விட்டு ஏன் அங்கே வந்து ஓம்புகளை பாடணும்? உனக்கு புரியுதா? ஏன் அவன் மைக்கு பிடுங்கினதில் என்ன தப்பு? நீயே யோசிச்சு. எல்லாருக்கும் ஒரு உரிமை இருக்குல்ல. எப்பா உனக்கு உரிமை இருக்கட்டும்பா, நீ இங்கே உரிமையோடு இருங்க. நீ நீட்டு விஷயமா நீட்டு ஒன்று ரத்துன்னு சொல்லு, இல்லை ஒழிகன்னு சொல்லு, இல்லை நீட்டை ஆதரிக்கிறேன்னு சொல்லு, உன்னோட கருத்து சொல்லிட்டு போ. அதை விட்டுட்டு நடிகர் விஜயோட படத்தை இப்போதுதான் முதல்வர் விஜயின் படத்தை பார்த்து விட்டு வந்தேன்னு சொன்னால் அப்படியே போய் மண்ணு சொல் தின்னுட்டு போய் மலக்கப்படுத்திருக்க வேண்டியதானே? ஏன் அங்கே வந்தேன்னு கேட்குறேன். அது கூட நான் கேட்கல, அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. மைக்கை பிடிக்கிட்டு சனம் செட்டின்னு போயிட்டு வாமாட்டாங்க. நமக்கு என்ன தெரியும்? ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் இருந்தால் நடிக்க தெரியும். அந்த அம்மாவுக்குலாம் அங்கே என்ன வேலை? அப்படி குரல் கொடுக்குற மாதிரி இருந்துன்னா நேராக வந்து அங்கே இருக்கிற மாணவர்களை பார்த்து உங்களுக்காக நான் இனி வருங்காலங்களில் தொடர்ந்து உங்களோட போராடுவேன்னு சொல்லிட்டு போயிடு. ஏன் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஏட்டிக்கு போட்டியாக பேசினா அவன் மைக்க பிடிக்கிட்டு தோற்றாமல் என்ன பண்ணுவான்? இது வேலை இல்லை. நாங்களே அமைச்சர்கள்லாம் மந்திரி சபையே மண்ணு சோறு தின்னுட்டு படத்தில் உட்காந்துருக்கானுங்க. அவன் ஏன் ஆடுதான்னு எங்களுக்கு தெரியாது. லாஸ்ட் டைம்ல சார் அவங்க கடைசி படம், விஜயனுடைய கடைசி படம், அதுக்காக தான் அழுதணும்னு விதி இல்லை. அவவே நொந்து போய் கூட அழுதுருக்கலாம். என் தலையெழுத்து இந்த படத்தை வந்து எத்தனை மறுபடியும் பார்க்க விட்டான்லன்னு. இது நமக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு நாட்டோட பிரச்சனை. நீட்டில் 10 பிள்ளைங்க செத்துக்கிட்டு இருக்கு, அதுக்காக நீட்டு ஒழிய ரத்தம்னு கத்தணும். நீ அதை விட்டுட்டு போய் ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அந்த ஆள் வந்து 10 மந்திரி அழுதுகிட்டோம், உன் கட்சி நிர்வாகி எம்எல்ஏ ஓடி சினிமா பார்த்துக்கிட்டோம். ஒட்டுமொத்த அதிகாரி அன்னைக்கு செக்ரட்டரியேட்டில் ஒரு மீட்டிங் நடக்கலை, அத்தனை மீட்டிங்கும் ரத்து. முதல்வர் நடித்த படத்தை பார்க்க அத்தனை அதிகாரிகள் இங்கே வந்துட்டீங்க. ஒரு நாள் அத்தனை பேர் சம்பளத்தையும் அன்னைக்கு முழுக்க கட் பண்ணணுங்கிறாங்க. அன்னைக்கு சினிமாவுக்கு போன அலுவலக செக்ரட்டரியேட்டில் விட்டுட்டு அன்னைக்கு சினிமாவுக்கு போன அத்தனை அதிகாரியும் சஸ்பெண்ட் பண்ணணும். துணிச்சல் தூய சக்தி விஜய்க்கு இருக்கா? இது நியாயமா இல்லையா? நீ சொல்லு. ஏன் விட்டு வரி பணத்தில் நீங்கள் சம்பளம் வாங்குற? செக்ரட்டரியேட்டில் ஒட்டுமொத்த அதிகாரியும் போய் 4 மணி நேரம் ஒர்க்கிங் ஹவர்ஸில் சினிமா பார்க்குறேன்னு சொன்னால் எவன் விட்டு வரி பணத்தில் சம்பளம் வாங்குற? ஏதாவது யோக்கியமான ஆளுங்களா நீங்களா? இதெல்லாம் கேட்கவே நாதி கிடையாது. புரியுதா? நம்ம தான் 2 பேரும் தொண்டைக்கிட்டே கத்துறோம். நீ கம்மியாக கத்துற, நான் அதிகமாக கத்துறேன். வேற என்ன பண்ண சொல்கிறேன்? அதனால் இந்த அரசாங்கத்திட்ட அதெல்லாம் எதிர்பார்க்காத. அவன் ஒரு முடிவோடு இருக்கான்.
யாருக்காவது தெரியுமா? விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்த்தாங்கல்ல, கரூர் விஜயபாஸ்கரை கட்சியில் சேர்த்தாங்க. எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் வந்து மொழிப்போர் தியாகி. அதனால் அவர் வந்து இங்கே தாவேக்காவுன்னு சேர்த்தானுவான். அந்த மானங்கட்டவனையும் ஒருத்தன் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சானுவான். அந்த மக்களையும் மதிக்காமல் ரிசைன் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டார். அதெல்லாம் ஒரு விருப்பம். ஆனால் ஒரு டிமாண்ட் வச்சுட்டு வந்தார். அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட 2500 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள கோவில் நிலம், அரசு நிலம், அறநிலைத்துறைக்கு சம்பந்தமான இடம். அதில் எல்லாருக்கும் என்ஓசி கொடுங்கன்னு சொல்லிட்டு என்ஓசி வாங்கி தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருந்தார். எவ்வளோ பணம் வாங்கினாருன்னு எங்களுக்கு தெரியாது. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டாரு, தாவேக்காவுக்கு உள்ளே வந்துட்டார். 2500 கோடி மதிப்பு உள்ள அத்த இடத்துக்கு அவ்வளோ பேருக்கும் என்ஓசின்ற ஒரு பேரை வாங்கி கொடுத்துட்டாரு. உடனே வாங்கி கொடுத்துட்டீங்க. அறநிலைத்துறை என்ஓசி கொடுத்துருச்சு. அது ரெவன்யூ ரெக்கார்டில் கொடுக்கலான்றான், இதில் கொடுக்கூடாதுங்கிறான். அறநிலைத்துறை என்ஓசி கொடுக்குற அதிகாரம் இருக்கா இல்லையா, அது வேற விஷயம். ஆனால் போராட்ட களத்தில் இருக்கான், நாடு முழுக்க போராட்டத்தில் இருக்கான். கரூருக்கு மட்டும் எதுக்கு என்ஓசி கொடுத்தீங்க? இந்த கேள்வி உனக்கு புரியுதா? ஒரு எம்எல்ஏ ரிசைன் பண்ணிட்டு தாவேக்காவுக்கு வரான். 2500 கோடி ரூபாய் சொத்து உள்ள, மதிப்பு சொத்து உள்ள, அறநிலைத்துறைக்கு சொந்தமான அந்த இடத்த அப்படியே எல்லாருக்கும் என்ஓசி கொடுத்துட்டாங்க. ஜிஓ பாஸ் ஆகி போயிடுச்சு. அந்த மாவட்டத்துக்கு மட்டுமே, அந்த கோயில் சொத்தை மட்டுமே போயிடுச்சு. அப்போ பிஜேபிக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? பிஜேபிக்காரனோட கொள்கை என்ன தெரியுமா? அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்கக்கூடாது. இன்னைக்கு அதிமுக பழனியில வந்து போராட்டம் நடத்துறாங்க அந்த 100 கோடி ரூபாய் நில மோசடி வழக்குல. அதுக்கு அடுத்து சிபிஐக்கு மாத்தணும்னு அது அடுத்து போராடுங்க. அது அடுத்து வர முதல்ல இதுக்கு முடியல. இந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் எத்தனை கோடி வாங்கியிருப்பார்? நீ யூகம் 2500 கோடி ரூபாய் இடத்துக்கு என்ஓசியை வாங்கி கொடுத்துட்டான்னா இருந்தாலும் எத்தனை ஆயிரம் கோடி? அட்லீஸ்ட் ஒரு 1000 கோடி வாங்கியிருக்க. அவன் வாங்கிட்டு ஒரு வீட்டுக்கு ஒரு 10,000 வாங்கியிருந்தா கூட ஒரு 1000 கோடி இருந்திருக்கு. அப்போ எம்ஆர் விஜயபாஸ்கர் 1000 கோடி ரூபாயோட போயிட்டாரு. எதுக்கு கரூரில் கடவுள் சொத்தை மட்டும் விற்றீங்க? ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலையும் விற்றுருங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டிலையும் நீங்கள் அறநிலைத்துறை என்ஓசி கொடுத்துருங்க. கோயில் இடத்தில் குடியிருப்பவர்களுக்கு என்ஓசி வழங்கலாம், எல்லாரும் கொடுத்துருங்க. எங்கள் பாலிசி அதுதான், ஒன்றும் கவலை கிடையாது. எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி தான். அங்கே கடவுளே இல்லைன்னு சொல்கிற கம்பெனி நாங்கள் என் கடவுள் சொத்தை மக்களுக்கு கொடுக்குறத வேணாம்னு சொல்ல போகிறோம். பாலிசி கிடையாது. நீ பணத்துக்காக பாலிசி மாற்றாத. 8000 கோடி 8000 கோடி சொத்து இருக்கோம். அந்த சொத்தை நாங்கள் வந்த பிறகு மீட்டு எடுத்துட்டு வந்தது சேகரபாபு அறநிலைத்துறைக்கு. ஆனால் அந்த பணத்தில் நாங்கள் ஒரு பள்ளிக்கூடம் கட்டினா, ஒரு காலேஜ் கட்டினா கூடாதுன்னு கோர்ட்டு தீர்ப்பு சொன்னோம். இப்போ எந்த கோர்ட்டை பார்த்தீங்க? யார் கத்துனீங்க? எங்கே போனீங்க? அறநிலைத்துறை அமைச்சர் எங்கே? அந்த ஆள் பேர்லேயே அவன் சொந்தக்காரன் ஒருத்தன் பழனி கோயில் பஞ்சாயத்து ஓடுது. அவன் அந்த ஆள் எங்களை பார்த்து கேட்குறான், உதயநிதி என்ன மொழிப்போர் தியாகி? அவன் குடும்பமே தியாகி குடும்பம் தான், அது வேற விஷயம். உன் குடும்பம் எப்படின்னு நான் டிவிலே கூட கேட்டேன். சொன்னால் தப்பாக போயிடுது. ஆனால் அந்த ஆளுக்கு ஒரு பேர் வந்துச்சு. அறநிலைத்துறை அமைச்சருங்கிறதும் அறமுடி தேங்காய் அமைச்சர்னு பேரை மாற்றிட்டாங்க. நான் பேசுனதுக்கப்புறம் எல்லாரும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். தப்பு இல்லையே. இப்போ அந்த பழனி முருகன் கோயில் இருக்கு, நீ பத்திரப்பதிவு மந்திரிக்கும் அறநிலைத்துறை மந்திரிக்கும் பேட்டி கொடுக்குறாங்க. 2 பேருக்கு இடையில பஞ்சாயத்து ஓடுது. அதாவது நீ பினாமியாக ஆள் போட்டியா, நான் பினாமியாக ஆள் போட்டேனா, உன் சொந்தக்காரனை போட்டானா, ஏன் சொந்தக்காரனை போட்டான், இது வரைக்கும் வெட்ட வெளிச்சமாக வெளிப்படையாக தெரியல. மொத்தம் 200 கோடி ரூபா சொத்துங்கிறான், 2 கோடிக்கு பத்திரங்கிறான். என்ன நடக்குதுன்னு முழு விவரமும் யாருக்கும் தெரியாது. நான் கேட்குறது ஒரே ஒரு கொஸ்டின். பழனி முருகன் பாவம், தமிழ் கடவுள். காலையில் 4 மணிலேருந்து அந்த ஆள் கோமணத்தோட தரிசனம் கொடுப்பாரு. உலக வரலாறுலேயே அவர் மட்டும்தான் காலையில் 4 மணிக்கு கோமண தரிசனம் கொடுக்குறவர். அதுக்கப்புறம் ஒவ்வொரு வேடமாக மாறி வருவார், ஒவ்வொரு வேஷமாக மாறுவார். கடைசியாக ராஜா வேஷத்துக்கு போவார், அரசர் வேஷத்துக்கு போவார். அதெல்லாம் அந்த கடவுள் இருக்குன்னு சொல்கிற கம்பெனிக்கு தெரியும், போயிட்டுருப்பார். ஆனால் 4 மணிக்கு கோமணத்தோட தரிசனம் கொடுப்பார். அது ஆண்டி கோலம் பாரு, உங்களுக்கு தெரியுதில்ல, ஆண்டி கோலம். அதை பார்க்கறதுக்கு நைட்லேருந்து படுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் பார்த்தாங்க தாவேக்காரன், நீ ஏன் ஆண்டி கோலத்தை பார்க்க வர, உனக்கு டைம் கிடைக்கலையா, பர்மனெண்ட்டாகவே முருகனை ஆண்டி ஆக்கிறோண்டான்னு
அந்த ஆளை பர்மனண்ட்டாகவே ஆண்டி வேஷமாக மாற்றிட்டாங்க. அந்த ஆளுக்கு இருந்த சொத்தெல்லாம் பிடிக்கிட்டாங்க. அந்த ஆள் ஆண்டியாக தான் நிற்கிறாரு. யார் இப்போ போகிறான்னா யார் கத்துனா? எங்கே போனாலும் பிஜேபி, எங்கே போனாலும் கடவுள் பக்தர்ஸ், முருக பக்தர், எங்கெல்லாம் போனீங்க? யாருக்கு என்ன தெரியும்? விவரம் தெரியாது. போராடுறதுக்கு எவனுக்கு துணிச்சல் கிடையாது. போராடிட்டு இருந்த ஆளுங்கட்சியாக இருக்கும்போது கூட 500 போராட்டம் நடத்தின ஒரே கட்சி திமுக. ஒன்றிய டெல்லி அரசை ஏற்று இங்கே போராடினா மோடி திமுகவுக்கு பயந்துக்கிட்டு பின்பக்க வழியாக உள்ளே வந்தார். கவர்னர் மாளிகைக்கு, விஐடிக்கு பின்பக்கம் கேட்ட உடச்சிட்டு உள்ளே வந்தாங்க. அந்த அளவுக்கு போராடுற குணமும் கட்சியும் திமுக தான் இருந்தது. அன்றைக்கி எல்லா கட்சியும் எங்களோட இருந்தாங்க. அது வேறு விஷயம். அந்த கட்சியெல்லாம் வந்து எப்பயும் ஒரு 10 வருஷத்துக்கு லீஸுக்கு வருவாங்க. அப்புறம் லீஸ் முடிஞ்சோன்னு போயிடுவாங்க. நாங்கள் அதுக்குள்ள போல. என் கட்சிக்கு மட்டும்தான் நான் பேசுகிறேன். இதர லீஸ் பார்ட்டியை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணல. அப்படி இருந்த ஒரு ஆட்சி கட்சியை இந்த மக்கள் இப்போ விட்டுட்டீங்க. நாங்கள் அமைதி ஆகிட்டோம். எதிர்கட்சி தான். எங்களுக்கு வேலையை நாங்கள் பார்க்குறோம். பட்ஜெட் வரட்டும். பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறத பொறுத்து வந்து மக்கள் பார்க்கட்டும். ஆளுங்கட்சிக்காரன் எப்படி இருக்காங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஒன்று மந்திரி சபையா அல்லது மன்னரங்க மேனியாங்கிற முடிவு பின்னால் எடுப்போம். ஏன்னா பட்ஜெட் வரணும் இல்லை. நீ கொடுத்த வாக்குறுதி இருக்குல்ல, என்னெல்லாம் நடந்ததுன்னு தெரியல. வெளிப்படைத்தன்மையாக வெள்ளை அறிக்கை கொடுக்குற நீ வெள்ளை அறிக்கை பிச்சு கூட இது வரைக்கும் கொடுக்கல. என்ன நடவடிக்கை எடுத்துட்ட? வெள்ளை அறிக்கை ஒவ்வொரு துறையும் வெள்ளை அறிக்கை கொடுக்குது. நீ சொல்ல வேண்டியதானே? நீ சொல்லுப்பா. ஆவுன்னா வந்துடுறானுவான். உடனே பார்ட்டி பண்டு நானுவான். அது என்னன்னே தெரியல. எந்த கட்சி வாங்கினான்னு கூட இவங்க சொல்ல மாட்டேங்கிறானுவான். நீங்கள் தான் ஏட்டையா வச்சுருக்கீங்க, எஸ்பி வச்சுருக்கீங்க. எஸ்பியில் ஆரம்பித்து ஏட்டையா வரைக்கும் உங்கள்கிட்ட தான் இருக்கான். விட்டு பிடிச்சிட்டு வர சொல்லி யாரை வேணாலும். நாங்களா வேணான்னு சொல்கிறோம். இருந்தால் பிடிச்சிட்டு போ. வரும்போது செக் பண்ணிட்டு தான் உன்னை உள்ளே விடுவோம். அதான் முக்கியம். நாங்கள் எதுக்கும் கவலைப்படல, பொறுமையாக இருக்கோம். அடுத்த கேள்விக்கு போயிடலாங்க. இதில் திமுக என்ன பண்ணுது? இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கடந்த காலங்கள் நாங்கள் வந்து எதிர்கட்சியாக இருந்தபோது எவ்வளோ போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம், ஆளுங்கட்சியாக இருந்தபோது கூட பாஜக எதிர்த்து போராட்டங்கள் நடத்தியிருக்கோம். இன்னைக்கு 2 மாதங்களுக்கு மேலே ஆயிடுச்சு தாவேக்கா ஆட்சி அமைந்து. இன்னைக்கு நிறைய குற்றச்சாட்டுகள். இன்னைக்கு கூட உங்கள் தலைவர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு, சிறை காவல் மரணங்கள் நடக்குது, இப்போ மட்டும் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கலையா, அப்பாலஜி கொடுக்கலையா அப்படின்னு விஜய் கேள்வி கேட்கிறாரு. அப்போ நீங்க போராட்டம் நடத்தலாம்ல? ஏன் கம்யூனிஸ்ட் போராடாதா? காங்கிரஸ் போராடாதா? எல்லாம் கட்சி கழிச்சிட்டு போயிட்டாங்களா? ஏன் பாஜக போராடுறது, பாமக போராடாதா? அதான் பெரிய போராளி வைகோ இருக்காரு, அவர் போராட மாட்டாரா? அவர் சவுத்தில் போராடட்டும், புள்ள நார்த்தில் போராடட்டும். அவர் தான் சொல்லிட்டாரு. எல்லாருமே ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கட்டும். என்ன பண்ணி எங்களை மட்டும் வந்து ஏன் கேட்குறீங்க? எங்களுக்கு என்ன வேலை கொடுத்தீங்களோ அந்த வேலையை செய்வோம். இன்னும் என்ன பண்ணணும்? எதுக்கு இப்போ போராடணும்? என்ன அவசரம்? ஓட்டு போட்டல, கரண்ட் கட்டானா கூட பீஸ் கேரியரை திமுக காரன் கூட்டிகிட்டு போட்டாங்க. இப்போ நாங்கள் களத்தில் வந்துட்டா நாங்கள் தூண்டி விட்டோம்மா. இதை நாங்கள் கேட்டோம்னு வச்சுக்க, நாங்கள் தான் அதுக்கு காரணம்மா. நாங்கள் ஏன்பா போராடணும்? கேமரா இப்போ சரியில்லை கேமரான்னு சொல்கிறோம். நீ என்ன சொல்கிற? அது திமுக காரங்க பண்ண சரின்னு சொல்கிற. நான் என்ன எப்படி எடுத்துகிட்டு போகிறது? நாங்கள் ஏன் எதுக்கு போராடணும்? நாங்கள் தமிழ்நாட்டுக்கு பிஜேபியால் எங்கேருந்து எப்படி ஆபத்து வரும்னு எங்களுக்கு தெரியும். அப்படி வரக்கூடிய ஆபத்தை திமுக முன்னின்று தடுத்து நிறுத்தும். டெல்லியில் முழு பவராக இருக்கும். நாங்கள் தடுத்து நிறுத்துவோம். எங்களுக்கு யாரால தமிழ்நாட்டுக்கு ஆபத்து வருங்கிற அறிவு எங்களுக்கு இருக்குது. அந்த அடிப்படை அறிவு புரிதல் கூட அவங்களுக்கு தெரியாது. ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, பொதுப்பட்டி, இதுவே என்னன்னு தெரியாது. புரியுதா உனக்கு? மாநில பட்டியல்னு ஒன்று இருக்குது, மத்திய பட்டியல்னு ஒன்று இருக்குது, பொதுப்பட்டியல்னு ஒன்று இருக்குது. இந்த 3க்கும் என்ன மாற்றங்கள் வரும்னு கூட இன்றைக்கி ஆட்சியாளர்களுக்கு தெரியாது. எதெல்லாம் மாநில பட்டியலில் இருந்தது, அந்த பட்டியலில் இருக்கிறதெல்லாம் மறைமுகமாக பொதுப்பட்டியலில் கொண்டு சேர்க்குறானுங்க. அதுவே இன்னும் பாதி பேருக்கு கண்டுபிடிக்க தெரியாது. நாங்கள் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டோட உரிமைகளையும் மாநில உரிமையும் தக்க வச்சுட்டோம். இப்போ என்னன்னே தெரியாது. இந்தியெல்லாம் எப்படி உள்ளே வரணுமோ கொண்டாந்து திணிக்கிறாங்க. சிபிஎஸ்சியில் கட்டாய பாஸில் கொண்டாந்து திணிக்கிறாங்க. எவனும் கண்டுபிடிக்க தெரியல.
தமிழ்நாட்டில் தமிழை வளரானா கல்வித்துறை அமைச்சர் அமெரிக்கா போட்டான் அந்த கிளம்பி. எல்லாம் வாய்ப்பு கிடைக்குது ராஜா, புரியுதா இல்லையா? ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது, ஓடுது கம்பெனி, ஓடட்டும். சமூக நீதினா என்னன்னு யாருக்கும் தெரியாமல் இருந்தது. நாங்கள் அது இத்தனை வருஷமாக போராடி 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 தக்க வச்சோம். இன்னைக்கு சமூக நீதியை பற்றி ஒருத்தன் பேசுகிறான். சமூக நீதி என்றால் என்ன தெரியுமா? சாதிக்கு ஒரு நீதி, இதுவே சமூக நீதினா. ஆளுக்கு ஒரு சாதிக்கு நீதி கேட்டு போராடிட்டு இருக்கீங்க. நாங்கள் அத்தனை ஜாதியும் சமநீதின்னு சொல்லிட்டு நாங்கள் வாதாடணும், போராடணும். எங்களை வெளில உட்கார வச்சிட்டீங்க. இப்போ நீங்கள் தானே பார்த்துட்டு இருக்கீங்க, போராடுங்க. இப்போ மதத்துக்கு ஒரு நீதி, நல்ல மைண்டில் வச்சுக்கோ. மதத்துக்கு ஒரு நீதி நடந்தே தீரப்போகுது. சாதிக்கு ஒரு நீதி நடந்தே தீரப்போகுது. இதுக்கு பேர் தான் சமூக நீதி அப்படின்னு தலைப்பே நடிகர் விஜய், முதலமைச்சர் விஜய் சொல்லுவார். இதான் நடந்துக்கிட்டு இருக்கு. முடிஞ்சால் அது குறித்து போய் ஆய்வு பண்ணி பாருங்கள், அர்த்தம் புரியும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நன்றி சார்.